சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் அன்று முதல் இன்று வரை மக்கள் மத்தியில் தனக்கான இடத்தை பிடித்தவர் எம்ஜிஆர். இவர் சினிமாவில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்தவர். தொடர்ந்து 3 முறை முதல்வர் இருக்கையில் அமர்ந்த இவர் இயக்கம், தயாரிப்பு, நடிப்பு என பன்முகத் திறமையுடன் வலம் வந்தார். அன்று முதல் இன்று வரை நல்ல மனிதருக்கு இலக்கணமாக எம்ஜிஆர் அமைந்துள்ளார். சிறு வயதில் ஒரு நாடக நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கிய எம்ஜிஆர், அதன் பிறகு சதி லீலாவதி என்ற படத்தில் காவல்துறை அதிகாரியாக கேரக்டரில் நடித்திருந்தார். இந்த படத்தை தொடர்ந்து பல படங்களில் சிறிய மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர்களில் நடித்தார் எம்ஜிஆர். 10 வருடங்களுக்கு பிறகு ஹீரோவாக உருவெடுத்தார் எம்ஜிஆர். தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆருக்கு ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பு இல்லை. அதே சமயம் மனம் தளராத எம்ஜிஆர் நாடோடி மன்னன் என்ற படத்தை இயக்கிய, தயாரித்து, நடித்து வெற்றியும் பெற்றார். அதன் பிறகு பல முன்னணி இயக்குநர்களுடன் இணைந்து வெற்றி படங்களை கொடுத்தார். இன்று வரையிலும் பலரும் எம்ஜிஆரை போன்று உதவி செய்து பழகுங்கள் என்று சொல்லி வருகின்றனர். இந்நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் பெண்களை கடத்த வந்த கும்பலிடம் எம்ஜிஆர் சண்டை போட்டது குறித்து நடிகை லட்சுமி மனம் திறந்து பேசியுள்ளார். அவர் பேசியதாவது: மாட்டுக்கார வேலன் படத்தின் போது எம்ஜிஆர் சார் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நான் போய் என்ன சார் பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் எல்லோருக்கும் நட்ஸ் எல்லாம் வரும், போய் சாப்பிடுங்க என்றார். எம்ஜிஆர் சாருக்கு என்ன தோன்றியது என்று தெரியவில்லை. பேக்கப் பண்ணுங்க, பெண்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க என்று சொன்னார். எம்ஜிஆர் சார் எங்கே இருந்து கண்டுபிடித்தார் என்று தெரியவில்லை. பெண்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கடத்துவதற்காக ஒரு கும்பல் வேனில் வருகிறது. பிரச்சனை என்றதும் பெண்களை எல்லாம் அனுப்பிவிட்டார். நான் பார்க்கிறேன், படப்பிடிப்பு தளத்தில் இருந்த சண்டை பயிற்சியாளர்கள் எல்லாரும் அந்த கும்பலை அடித்தார்கள். அப்போது எம்ஜிஆரும் இறங்கி அடித்தார். உண்மையாக சண்டை போடும் ஒரு கதாநாயகனை அன்றுதான் நான் பார்த்தேன். அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கிவிட்டு நாங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்த பின்னர் படப்பிடிப்பை ஆரம்பித்தார் எம்ஜிஆர். நேயர்களே, இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். எம்ஜிஆர் அவர்களை உங்களுக்கு பிடிக்குமானால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.